இன்றைக்கு இந்த பாபல் மந்தபுல என்ன நடந்துகிட்டு இருக்குது என்கிற விவகாரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த காட்சியை பொறுத்த வரையில இதுல நீங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் தான் நிற்பாங்க. மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகள்ல ஒன்று அது. இனிமேல் நாங்கள் ரெட் சீயால் எங்களுடைய கப்பல்களை இயக்க மாட்டோம் என்று அறிவித்து இருக்கிறார்கள். அவங்க ரெட் சீயால இயக்க மாட்டோம்னு அர்த்தம்னா இப்ப யாருக்கெல்லாம் நஷ்டமாக போகுது? அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, எக்காரணம் கொண்டும் நீங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கும் எங்களை அழைக்க கூடாது, நாங்க வரமாட்டோம். அந்த நேரத்தில் இந்த பங்கர்கள் 2005க்கு பிறகு பங்கருக்குள்ள எந்த ஒரு ஊடகவியலாளரும் அழைத்து செல்லப்படல. ஜசீரா கூட, ஈவன் ஜசீரா போகல, யாருமே போகல, இவங்க மட்டும்தான் உள்ள இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதை வந்து அவர் என்ன சொல்ற மெயினா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பங்கர் வடிவமைப்புங்கிறது சும்மா குழி தோண்டி அப்படி மறைச்சு வச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்ன சொல்றாருன்னு சொன்னா, மிக தெளிவாக கற்றறிந்த என்ஜினியர்மாரை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 0 மீட்டர் தூரத்துல இருந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 0 மீட்டர்னா நேருக்கு நேர் சண்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொன்னது மட்டுமல்லாம எல்லா பகுதிகளிலையும் மோட்டார் குண்டு தாக்குதல்கள், குறுகிய தூர ஏவுகணைகள், ராணுவ மற்ற தளவாடங்களை வச்சு கடுமையான ஓரை வந்து நாங்க நேரடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜெருசலம் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, காசாவுல இருந்து இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய டுடே இந்த நிலைமையில இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்படித்தான் இருக்கு. இந்த பாருங்க, பச்சை 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 பச்சை. ஆரம்பத்தில் இஸ்ரேல்காரன் எப்படி இருந்தானோ அப்படி இப்ப பாலஸ்தீனம் இருக்குது பாருங்க. இந்த வீடியோவில் அவங்க என்ன காட்சியை காட்டுறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் பெர்ஷியன் வளைகுடாவை விட்டு பின்வாங்கி வெளியேறுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் வெளியேறான், எதுக்கு வந்தான்ங்கிறதே தலை சுத்துற மாதிரி இருக்குது. வந்தது ஈரானுக்கு நாங்க அடிச்சோம், நாங்க திருப்பி அடிப்போம் தான் வந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா மீதான இஸ்ரேலுடைய இன அழிப்பு ஜினசைட் ஓர் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 70 நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம். சுமார் 2 மாதங்களும் 10 நாட்களும் இந்த போர் நடைபெற்று வருகிறது. இப்படி இந்த சண்டை 70 நாட்களாக நடந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய நல்ல செய்திகளை பார்க்க இருக்கிறீங்க. ஹமாஸ் எதையெல்லாம் எச்சரித்தார்களோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண முடியும். ஏன்னு கேட்டால், அது சொல்லுவாங்கல்ல, ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டை பாடி கறக்கணும்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது வந்து திமிரு பிடிச்ச மாடு. அப்போ திமிரால தான் தடுக்க வேண்டி இருக்குதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த விதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹமாஸ் வந்து கொடுக்கக்கூடிய பதிலடிகள் ரொம்ப காரசாரமாகவும் காட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நற்செய்திகளை கேட்க இருக்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாகவே நம்ம பார்க்க வேண்டியது, இது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ், அமெரிக்காவினுடைய ஒரு பேஸ் உடைய ஒரு புகைப்படம் தான் இது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ். இந்த புகைப்படத்தை இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸே வந்து வெளியீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேஸ் மீது இன்றைக்கு ஒரு ட்ரோன் அட்டாக்கை அங்கே இருக்கக்கூடியவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது சிரியாவில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவங்க இந்த அமெரிக்க பேஸ் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தியவர்களுடைய பெயர்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படலை, ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் தாங்கள் வெளிப்படையாக இஸ்ரேலோடு நாங்களும் யுத்தத்துக்கு வருகிறோம்னு 2 பேரும் சேர்ந்து வரலன்னா கூட அவர்களுடைய முழு சம்மதத்தோடு முழு அனுமதியோடு முழுமையான ஆயுதங்கள் கொடுக்கலோடு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த தாக்குதல்லாம் நடைபெறுகிற காரணத்தினால ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி அங்கு இருக்கிறவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். யமன்ல
யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளை சொல்லவே தேவையில்லைங்கிற அளவுக்கு அவங்களோட காரியத்தை கனகச்சிதமாக அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவங்க வேற லெவல்ல அவர்களுடைய காரியங்களை கொண்டு போகிறாங்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சர்வதேச மட்டத்தில் ஒரு பெரிய அழுத்தம் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய ஈவினிங் வெளியிட்ட அந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும். அதில் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனுடைய தனியான வீடியோவையும் நம்ம வெளியிட இருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்ரேல் மீதான ஹமாஸினுடைய பதில் தாக்குதல்களும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலகம் முழுவதும் பாரிய எதிர்ப்பலைகள் உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவில் மட்டும் இன்றைக்கு 8 நகரங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு கூகுள் அலுவலகத்துக்கு வெளியில கடுமையான ஒரு போராட்டம், பிணங்களுடனான ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. பிணங்கள்னா கூகுளுடைய லோகோ இருக்குதா இல்லையா, கலர் கலரா கூகுள் போட்டிருப்பாங்களா இல்லையா, அந்த லோகோவுடைய கலர்லயே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஜினசைட், இன அழிப்பு என்று சொல்லி வெள்ளை புடவையில அந்த கலர்ல பிரிண்ட் பண்ணி அதை போத்திக்கிட்டு படுக்கக்கூடிய மாதிரியான காட்சிகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. கூகுள் அலுவலகத்துக்கு வெளியில தற்போதும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்தந்த நாட்டுக்குரிய மாற்று மத நண்பர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்த இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த பாபல் மந்தபுல என்ன நடந்துகிட்டு இருக்குது என்கிற விவகாரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த காட்சியை பொறுத்தவரையில இதுல நீங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் தான் நிற்பாங்க. இது எங்க நடந்த காட்சினா சன்ஆ. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டமாகவே இருக்கும். நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத அளவிட முடியாத அளவுக்கு இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உண்டான காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இது எங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா யமனுடைய தலைநகர் சன்ஆவுல இன்றைக்கு நடைபெற்ற ஒரு கூட்டம். இது என்ன கூட்டம்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கூட்டம். சுமார் 2 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2 மில்லியன்னா 20 லட்சம் பேர் கலந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல கட்டுக்கடங்காத கூட்டம், எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாகவே இருக்கிறது. இந்த கூட்டத்தை நடத்தினது வேறு யாரும் இல்ல, ஹூதிகள் தான் நடத்தினாங்க. ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் சாரி என்ன செஞ்சாருன்னா இதுல உரையாற்றிய காட்சியை நீங்க காண முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நடந்தாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த மாட்டோம், பாபல் மந்த பக்கம் வந்துராதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கட் அண்ட் ரைட்டாக ஷேக் சாரி அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அவர் யமன் ஹூதிகளுடைய அதாவது ஊடக பேச்சாளராக இருக்கிறார். இன்னைக்கு அவங்க என்ன எல்லாம் பண்ணி இருக்கிறாங்கங்கிற காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹூதிகளை பொறுத்தவரையில இன்றைக்கு மாத்திரம் 3 கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காலையிலேயே லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதும் நாங்க தான் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதல்களினால் கப்பல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கடலை கண்காணிக்கிற வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இன்னும் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது எம்எஸ்சி என்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் கம்பெனிகளுடைய வரிசையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கப்பலுடைய கம்பெனி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பல் கம்பெனிகள்ல ஒன்று இந்த கப்பலுடைய கம்பெனியுமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு கப்பல் மேலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 2 கப்பல், அதாவது எம்எஸ்சி அலன்யா என்கிற ஒரு கப்பல், எம்எஸ்சி பிளாட்டினம் 3 என்கிற ஒரு கப்பல், இந்த 2 கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈவினிங் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. காலையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. 3 கப்பல்கள் மீது இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் காலையில் அவங்க தாக்குதல் நடத்திய கப்பலுடைய கம்பெனியாக இருக்கிற அதாவது மார்ஸ் கப்பலுடைய கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளில் ஒன்று அது. இனிமேல் நாங்கள் ரெட் சீயால் எங்களுடைய கப்பல்களை இயக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவங்க ரெட் சீயால இயக்க மாட்டோம்னு அர்த்தம்னா இப்ப யாருக்கெல்லாம் நஷ்டமாக போகுது?
இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி நஷ்டம். இஸ்ரேலுடைய ஈலாதில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய போர்ட், இஸ்ரேலுடைய அதாவது ஹார்பரை வந்து இழுத்து மூடிட்டாங்க. இஸ்ரேல் ஹார்பருக்கு எந்த கப்பலும் இனி வராது, இழுத்து மூடிட்டாங்கன்னா அவங்க திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரமாட்டோம் என்று அறிவிச்சிட்டாங்க. அங்க போறதுனால எந்த லாபமும் கிடையாது. அங்க போனா அடிப்பேண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்திட்டெல்லாம் ஒரு முறை போக முடியாது, அடுத்த முறை அவங்க கப்பல் வரும்போது திருப்பி அடிப்பாங்க. அதனால என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஈலாதுக்கு இஸ்ரேலுக்கு போகாம, இஸ்ரேல் கப்பலா இருந்தா அடிப்பாங்க, இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட டைஅப்ல இருந்தாங்கன்னு சொன்னா அடிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாம ஒரு வெளிநாட்டு கப்பலாக இருக்குது, ஆனா இஸ்ரேல் துறைமுகத்துக்கு போகுதுன்னு வைங்க, அதுக்கும் அடிப்பாங்க. ஒரு வித்தியாசமான நிபந்தனைகள் பார்த்துக்கிறங்க. இப்படி அடிப்பம் என்று சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கு 3 கப்பலுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த 3 கப்பல்கள்ல மிகப்பெரிய கப்பல் கம்பெனி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, இனிமே ரெட் சீல எங்களுடைய பயணங்கள் கிடையாது, நாங்க இதுக்கு பிறகு பயணங்களை எல்லாம் நிறுத்துறோம்னு சொல்லி அவங்க அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதாவது இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் வருவதில்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இணையதளம் ஆக்சிஸோவும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அவங்க ஹூதிகள் என்ன எதிர்பார்த்தார்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம யோசிக்கலாம், அப்ப அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்லாம் வர்றதா சொன்னாங்களே அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். அமெரிக்கா என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா, எப்படியாவது வளம மாதிரி அரபியன் தலையில மிளகாவை அரைச்சி அரபியனை எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு இந்த சவுதி, குவைத், பஹ்ரைன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து செங்கடல் பாதுகாப்பு வளையம் உண்டாக்கி அரபு நாட்டுக்காரனை வச்சே ஹூதிகளுக்கு அடிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. அதுக்கு முதல் முறையாக ஓப்பனாகவே சவுதி அரேபியா மறுத்துட்டாங்க. சவுதி மறுத்துட்டாலே குவைத் மறுத்துருவாங்க, மற்ற எல்லா நாடுகளும் மறுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் சவுதி அரேபியா உடனடியாக மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். எனவே அவங்களுக்கு அந்த செங்கடல் பாதுகாப்பு வளையத்தை அமைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல செங்கடல் பாதுகாப்பு வளையம் எவனும் வந்துடாத தொலைச்சு போடுவோம் பார்த்துக்கன்னு ஈரான் வந்து கடுமையான, ஈரானுடைய ராணுவ தளபதியே இறங்கி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த செங்கடல் பாதுகாப்பு வளையத்தை அமைக்க முடியாது. இதே நேரத்தில் இன்றைக்கு சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க இந்த பகுதிகளில் ரெட் சி பகுதிகளில் பாதுகாப்பு வளையம் அமைக்கணும்னு அமெரிக்கா சொல்றாங்களே, ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்களே என்று சொல்லும்போது வெளிவிவகார அமைச்சர் சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாதுகாப்பு வளையம் தோதுகாப்பு வளையம் எல்லாம் தேவையில்லை, எல்லா வளகாப்பையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்ட்டாங்க. இது ஒரு போல்டான மிக தெளிவான அறிவிப்பும் கூட. சவுதி அரேபியாவை இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுக்கிறதுங்கிறது காசா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதை தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு எப்படி ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும், இந்த பாதுகாப்பு வளையம் அந்த வளையம் இந்த வளையம் இங்க உள்ள வராது அப்படின்ட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு தெரியும் சவுதி அரேபியா இப்பொழுது இப்படி அமெரிக்கா பக்கம் இருந்தவர்கள் இப்ப இந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா பக்கம் சாஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் அவர்கள் இப்படி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதாவது வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமான வெளிப்படை ரகசியம் என்னன்னு கேட்டா, ஹூதிகள் மேல அமெரிக்காவோ அதனுடைய நேச நாடுகளோ வெளிப்படையான ஒரு ஓர நடத்தாம இருக்கிறதுக்கு மிக பெரும் காரணமாக மிக பெரும் அரணாக இப்ப இருக்கிறதே சவுதி அரேபியா தான். அவங்க தான் ஹூதிகளை தற்போது ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், செஞ்சுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹூதிகள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி தாக்குதல் தான். ஈலாது மேல ஏவுகணை ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்குது. 2020 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏவுகணையை ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, வருகிற கப்பல்கள் மீதெல்லாம் தாக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது, தாக்குவாங்க, அதுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிடுவாங்க. எப்படி நியாயம் வச்சுக்கிடுவாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் அறிவித்தல் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கப்பலுக்கு கப்பல் தொடர்பு வச்சு போர்ட்ல இருந்து அவங்களுடைய சனா பார்டர்ல பாபல் மந்தபில் இருக்கக்கூடிய அந்த ஹார்பர்ல இருந்து அவங்க அதுக்குரிய சைக்கிணைகள் ஊடாக ஏதாவது ஒரு விதத்தை அவங்க தகவல் கொடுக்குறாங்க. நீ என்னன்னா ஒன்றோ வந்து சரண்டர் ஆயிருங்க, நீங்க வந்து அங்க போகிற ஆட்களாக இருந்தா நாங்க தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. அங்க போகிறவங்களாக இருந்தா சரண்டர் ஆகிரும். எங்க இஸ்ரேலுக்குரிய கப்பலாக இருந்தால், அல்லது இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கப்பலாக இருந்தால், அல்லது இஸ்ரேலுடைய ஐலா துறைமுகத்துக்கு போகிற கப்பல்களாக இருந்தா இவங்க அறிவித்தல் அனுப்பும் போதே உங்களை தாக்க முன்னாடி வந்து சரண்டர் ஆகிக்கம்பாங்க. சரண்டராக மறுத்துட்டாங்கன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய படை போகும்.
அந்த போட்ல எல்லாம் போய் இப்ப நம்ம காட்டணுமா இல்லையா, போட்ல எல்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி போவாங்க, போய் கப்பலை சுத்தி வளைச்சு நின்று எச்சரிக்கை கொடுப்பாங்க, மைக்ல எல்லாம் அறிவிப்பாங்க கடல்ல உட்காந்துக்கிட்டு, ஏய் கண்ட்ரோல் ஆயிரு இல்ல நான் தொலைச்சு விடுவோம் பாத்துக்காண்டுவாங்க. அதையும் மீறி அவங்க முரண்டு பிடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்னை வந்து தாக்கித்தான் ஆகணும்னு சொல்லி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்த்துக்கிறோம். இதுல ஹூதிகளுடைய பங்களிப்பு மிக அபாரமானது என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகை, அதாவது மேரிவ், ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவங்க பொய்யணுங்கிறதுக்கு நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அதாவது நம்ம போய் அவன் தலையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கன்னத்தில் நம்ம செருப்பால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனே காலில் இருக்கிற செருப்பை கலட்டி அவனு கன்னத்தில் அவனே அடிச்சுக்கிடுவான். அதனால அவங்கள பற்றி நம்ம அலட்டிக்கிற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகை மேரிவ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராணுவம் தங்களுடைய இழப்பை மறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் 5000 4900ங்கிற பெரிய கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதாவது இந்த யுத்தத்தில் காயமடைந்தவர்கள் விவகாரத்தில் முழுமையாக ஊனமடைந்தவர்கள் என்று சொல்லி ஒரு 100-200க்குள்ள உள்ள கதைகளை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் 3900 பேர் முழுமையாக ஊனம் அடைந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த 3900 பேர் பொதுமக்கள் கிடையாது, இஸ்ரேலிய ராணுவம். இந்த 3900 பேர் இஸ்ரேலிய ராணுவம் ஊனம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஹமாஸ்ல ஒரு 3 பேர் ஊனம் அடைஞ்சதா காட்ட சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடையாது அல்லாஹ்வுடைய உதவியில. இவங்க 3600 பேர் என்ன செஞ்சு 3900 பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஊனம் அடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் சொல்லி மேரிவ் பத்திரிகை இன்றைக்கு அவர்களுடைய இஸ்ரேலிய பத்திரிகை இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்தியை ஹம்தான் சொல்லி இருக்கிறார். ஒசாமா ஹம்தான் நமக்கு தெரியும், ஹமாஸினுடைய லெபனான் பார்டர்ல லெபனானுக்குரிய தளபதியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறவர் தான் ஒசாமா ஹம்தான். இன்னைக்கு அவர் ஊடகங்களோட பேசி இருக்கிறார், ஊடகங்களை அழைச்சு பேசுறாரு. பேசும்போது ஊடகங்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, எக்காரணம் கொண்டும் நீங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கும் எங்களை அழைக்க கூடாது, நாங்க வரமாட்டோம்ட்டாரு. டெய்லி இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் திட்ட தெளிவாக டிக்ளரேஷனாக சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டா, எக்காரணம் கொண்டு நாங்க உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்க நிபந்தனை ஏத்துக்கிட்டா மட்டும் வருவோம். என்ன நிபந்தனை? கைது செய்யப்பட்டிருக்க அத்தனை பாலஸ்தீனியர்களும் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீன பூமி, சுதந்திர பூமி கிடைக்கணும். எந்த நிபந்தனை விதிக்க கூடாது, உங்க ஆட்களெல்லாம் நாங்க விட்டுருவோம், எங்களை எங்க பாட்டுக்கு இருக்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ரஷ்யாவுக்கு போய் சூவனக்கி பார்த்தாங்க, எப்படியாவது கூப்பிட்டு ஏதாவது பேசுங்கப்பா, ஹமாஸை வலிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப கீழே விழுந்தாச்சு, கேவலப்பற்ற கூடாது, அசிங்கப்பற்ற கூடாது, நாங்கெல்லாம் போகலையே, ஹமாஸ் கேட்டாங்களே அதுக்காக தானே நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிக்கிறோமா. அதுக்காக என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டா, எப்படியாவது ஹமாஸை வலிக்கு. அதனாலதான் நேற்று வார் கேபினட் என்ன முடிவெடுத்தான்னா, ஹமாஸ் இருந்து சிக்னல் வருதான்னு பாருங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஹமாஸ் இருந்து வந்த சிக்னல் இப்ப என்ன வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, இந்த பேச்சுக்கெல்லாம் வராத, கத்தாரில் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யாவில் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திட்ட தெளிவாக டிக்ளேர் பண்ணினது மட்டுமல்லாமல், சகோதரர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குல்ல, சந்தேகம்னா அந்த சந்தேகம் தீர்க்கிற விதமாக நம்ம இந்த பங்கர் விவகாரத்தில் தெளிவாக நம்ம உங்களுக்கு போட்டு காட்டிட்டோம். ஆனால் ஒரு டவுட் என்ன இருந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டால், ஹமாஸ் வெளிப்படையாக இந்த பங்கர் சம்பந்தமாக, குறிப்பாக இந்த பங்கருக்குள்ள தண்ணி அடிக்கிற விவகாரத்தில் என்ன சொல்றாங்க என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு இன்னைக்கு ஷேக் ஹம்தான் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, அழகான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய பங்கர்கள், நாங்க செஞ்சிருக்கிற பங்கர்லாம் வெறுமனே சும்மா ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் தான் கொத்தி கொதறிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டு, கொத்தி கொதற வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க, அதை வடிவமைக்கிற வேலை இன்னொன்று இருக்குல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமா. நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க, கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஹமாஸோ அல் குதுஸோ அங்க இருக்கிற எந்த படையணியோ எந்த ஒரு பிரம்மாண்ட தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது நடத்தல.
அவங்க அமைதியாக அவங்களோட ஆட்சிகளை நடத்திக்கிட்டு அந்த மாதிரி காரியங்களை பார்த்துக்கிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா திருப்பி அடிக்கிறதுக்காக முழுமையான முயற்சிகள் அவங்க இருந்துகிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இந்த பங்கர்கள் 2005க்கு பிறகு பங்கருக்குள்ள எந்த ஒரு ஊடகவியலாளரும் அழைத்து செல்லப்படல. ஜசீரா கூட, ஈவன் ஜசீரா போகல, யாருமே போகல, இவங்க மட்டும்தான் உள்ள இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அதை வந்து அவர் என்ன சொல்றா, மெயினா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பங்கர் வடிவமைப்புங்கிறது சும்மா குழி தோண்டி அப்படி மறைச்சு வச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்ன சொல்றாருன்னு சொன்னா மிக தெளிவாக கற்றறிந்த என்ஜினியர்மாரை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு இதை நாங்க எப்படி வடிவமைச்சோம் நினைக்கிற, அது வந்து அதுக்குரிய இன்ஜினியர்மார் எல்லாரையும் வச்சு அதுக்குரிய பொறியாளர்கள் நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் அதையெல்லாம் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்த்து வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா எந்த ஒரு குண்டு தாக்குதலுக்கும் அது டிஸ்ட்ராய் ஆகாத மாதிரி. சில இடங்கள் அப்படி ஆரம்பத்தில் அப்படி போகும், அதை தவிர்த்துட்டு குண்டு போட்டு அதை மொத்தமாக அழிக்க முடியுமான்னா அழிக்க முடியாதுங்கிறார். ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஒரு பில்டிங்கில் கட்டுவோம்லங்க, கட்டும்போது மலைக்கு தாங்குமா, இடிக்கு தாங்குமா, அதுக்கு தாங்குமா, இதுக்கு தாங்குமான்னு பார்த்து தானே கட்டுவோம். அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க பங்கர் தோண்டினோம்னா என்ன எலி வள மாதிரி தோண்டிருக்கோம்னு நினைச்சியா? எல்லா இன்ஜினியர்மாரும் வந்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த பங்கர்ல வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினா இதை தாக்கினா தாக்கு பிடிக்குமா, அதை தாக்கினா இது தாக்கு பிடிக்குமா, இந்த ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அந்த மண் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்டையும் பண்ணித்தான் அதை பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீர் அதாவது பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த கடல் தண்ணி எடுத்து உள்ள விடப்புறம்ங்கிறாங்கல்ல, கடல் தண்ணியை நீங்க உள்ள விடுவீங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எகிப்தில் இந்த வேலையை செஞ்சாங்கல்ல, அதற்காக வேண்டி அப்படி கடல் தண்ணி உள்ள வந்தா அதுல இருந்து நாங்க எப்படி தப்பிச்சுக்கிறது, இந்த பங்கர்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி அதற்கும் எங்களிடத்தில் பிளான் இருக்கிறது. பிளான் மட்டும் இல்ல, அதற்கும் அது தாக்கு பிடிக்கிற விதமாகத்தான் கட்டியிருக்கிறோம்ங்கிறாங்க. ஏன்னா அதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க, அந்த பங்கருக்குள்ள தண்ணி போகும்போது தண்ணியை விடுவாங்கல்ல, அந்த வேகமா எல்லாம் அது போக முடியாது, சுனாமி வர மாதிரி போகாது. ஏன்னா அப்படி 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 செலந்தி வர மாதிரி பின்னி போய் கிடக்குது, அப்படி பட்டு 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 அப்படிதான் போகணும். அது போச்சுன்னு சொன்னா அது எப்படி வத்தனு, அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதெல்லாம் எங்க கிட்ட எல்லாத்துக்குமே நாங்க ப்ரிப்பேரா தான் இருக்கோம்ங்கிறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட மோத வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்காமலாம் வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவாக கற்றறிந்த ஆராய்ச்சியாளர்களை கொண்டுதான் பங்கர்களை கட்டியிருக்கிறோம். அதுக்குரிய பொறியாளர்களை கொண்டுதான் எல்லா பரிசோதனைகளையும் செய்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. வாட்டர் உட்பட தண்ணி உள்ள வந்தா அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது உட்பட நாங்க செஞ்சுதான் வச்சிருக்கிறோம் சொல்லி மிக தெளிவாக அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால. போதுமா? சில சகோதரர்கள் கொஞ்சம் அந்த பதறிக்கிட்டே இருந்தாங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய அந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே அனைவருக்குமே சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு என்னுடைய உடல்நிலை அளவுல இன்னைக்கு நான் பேசுற லெவல்லே நான் இருக்கல. இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது இருக்க முடியல. அது இல்லை, இது போகணும். ஏன்னா அவ்வளவு சூப்பரான செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு பேச அதுக்குரிய உடல்நிலை இல்லைன்னா கூட இல்லை, நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்னு கேட்டால் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியில் அவ்வளவு ஒரு சூப்பரான புல்லரிக்கிற விதமாக ஒரு செய்தியை ஒசாமா ஹம்தான் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு அபூ உபைதா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். என்ன அறிவித்தலை அபூ உபைதா வெளியிட்டிருக்கிறாருன்னா என்னென்ன மாதிரி தாக்குதல்கள் என்னென்ன நடக்குது என்கிற செய்திகளை தான் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, கடந்த 72 மணி நேரத்துக்குள்ள 32க்கு மேற்பட்ட கவச வாகனங்கள், ராணுவ வாகனங்களை நாங்க டிஸ்ட்ராய் பண்ணி இருக்கிறோம், அழிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தொகுதி இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா 36 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 36 அதிகாரிகள்னா 36 தளபதி லிஸ்ட்ல இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு பிரிகேடுக்கும் அவங்க 10 பேர் 12 பேர் 20 பேர் கொண்ட படையணி இருக்கும். அந்த படையணிகள் சார்பாக 36 முக்கிய அதிகாரிகளை நாங்க கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த ஓர்ல அவங்க இஸ்ரேல் தரப்பு 36 பேரை இழந்திருக்கிறாங்க. அதே போல என்ன சொல்றாருன்னு கேட்டா
அதாவது டசன் கணக்கான சிப்பாய்களை இஸ்ரேல் இழந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. ஒத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய சிப்பாய்களை இஸ்ரேல் இழந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் இன்றைக்கு அபு உபைதா சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம அவர்களுடைய நிறைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதை கவனிச்சுக்கிறேன். இந்த அபு உபைதாவுடைய கதைகள் என்னென்றெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, நன்றாக கொண்டு புரிஞ்சுக்கிறீங்க. அபு உபைதாவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று எந்த இடத்திலையுமே இஸ்ரேல் ராணுவம் அபிஷியலாக அறிவிக்கல. அவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர் நேரடி வார்ல வந்து நிக்கிறவரும் கிடையாது, அவர் ஒரு ஊடக பேச்சாளர் மட்டும்தான். ரெண்டாவது என்ன, அவரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா ஹமாஸ் ஒன்றும் அதுக்கு பதற போறது இல்லை. அவருடைய தலைவர்கள் எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி இழந்திருக்கிறாங்க. யாசீன்ல இருந்து எத்தனையோ தளபதிகளை இழந்திருக்கிறார்கள். இழந்தாங்கன்னா எங்களுடைய ஆளுக்கு காயப்பட்டிருக்குது, எங்களுடைய இன்னார் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாருங்கிறத வெளிப்படையாகவே அவங்க அறிவிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர இந்த மாதிரி வேலைகளை அவங்க பண்ண மாட்டாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. எனவே அபு உபைதா விவகாரத்தில் ஹமாஸ் எதை சொல்லுமோ அந்த செய்தியை தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர மற்றவன் என்ன சொன்னா என்ன. எனவே அபு உபைதாக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அபு உபைதாவுடைய ஆடியோ தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது, எல்லா ஊடகங்களும் போட்டுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்களுடைய நிறைய ஆயுதங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, ஆயுதங்களை எல்லாம் நாங்க கைப்பற்றிருக்கிறோங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்கள் அந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களை கூட அவர்கள் விரைவில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சியோனிச படைகளுடைய ஏவுகணைகள் பாதுகாப்பு அந்த சாதனங்கள் எல்லாத்தையும் 0 மீட்டர் தூரத்தில் இருந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 0 மீட்டர்னா நேருக்கு நேர் சண்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொன்னது மட்டுமல்லாம எல்லா பகுதிகளிலையும் மோட்டார் குண்டு தாக்குதல்கள், குறுகிய தூர ஏவுகணைகள், ராணுவ மற்ற தளவாடங்களை வச்சு கடுமையான ஓரை வந்து நாங்க நேரடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எனவே எங்களுடைய தாக்குதலில் எந்த பின்னடைவும் கிடையாது என்று சொல்லி அபு உபைதா மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்லாம இன்றைக்கு கஸ்ஸாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நிறைய இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்களுடைய பட்டியலை கஸ்ஸாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் சுருக்கமாக ஒரு சில பட்டியல்களை மட்டும் உங்களுக்கு புரிகிற விதமாக இந்த இடத்துல காட்டுறேன். எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னா, அதாவது கஸ்ஸாம் படையணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவுபாக்கீம் நகர் மீது, அவுபாக்கீம் என்கிற ஒரு நகர் மீது, அந்த நகர் தான் இந்த நகர், இந்த நகர் மீது நாங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறோம்ங்கிறாங்க. ஏன் இந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இந்த இடத்துல அவர்களுடைய ஒரு ராணுவ தளம் இருக்கிறது, அதனால தாக்குறாங்க. இங்க தான் கான் யூனுஸ் இருக்குது பாருங்க. கான் யூனுஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து காசா பார்டர், காசா இங்க தான் இருக்குது. காசாவுக்குள்ள இருந்து இவ்வளவு தூரத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது அவர்களுடைய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த ராணுவ தளம் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது அல் கஸ்ஸாம் படையணி அறிவிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க இருக்குது காசா பாருங்க, காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இங்க இருக்குது காசா இங்க இருக்குது. காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜுஹூர் அத்தீக் என்கிற பகுதி, ஜுஹூர் அத்தீக்ங்கிற பகுதி இந்த இருக்குது. இதுல வந்து கடுமையான டிபிஜி ஷெல் தாக்குதல் நடத்தி இருக்கிறவங்கிறாங்க. டிபிஜி ஷெல்லுண்டா என்னன்னு நமக்கு தெரியல, ஆனா டிபிஜி ஷெல் தாக்குதல் தான் நடத்தி இருக்கிறவங்கிறது மட்டுமல்லாம இந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்ல நிறைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து காசாவுக்குள்ள இருக்குது. காசா பார்டர் இந்த இருக்குது. இது காசா, இது எல்லாமே காசா பார்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது காசாவுடைய சிட்டி. இங்க தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இடம் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கீபூதிஸ் நீரிம்ங்கிற இடம் இந்த இருக்குது. இது கீபூதிஸ் நீரிம்ங்கிறது எந்த ஏரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ராணுவ தளம். அவங்க அடிக்கிற இடமெல்லாம் பாருங்க, இப்ப ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிற இடம் எல்லாமே வந்து முக்கியமான ராணுவ தளங்களாக இருக்கிறது. இந்த ஏரியா காசா பார்டர், காசா பார்டருக்கு வெளியில இருக்குது. இது எல்லாமே வந்து இஸ்ரேலி பார்டர், இஸ்ரேலுக்குள்ள தான் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்குது. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு இங்க இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதலையும் கடுமையான இழப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் படையணி அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி நடந்திருக்கிறது. என்ன செய்தின்னா, இதை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லைவாக அதாவது ஜெசீரா உள்ளிட்ட
பல ஊடகங்கள்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி இப்ப பிரேக்கிங் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பிரேக்கிங்கை நீங்க பார்க்க முடியும். என்ன பிரேக்கிங் ஓடுதுன்னு கேட்டா இது ஜெருசலம். இந்த ஜெருசலம் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா காசாவுல இருந்து இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை நீங்க பார்க்கலாம். இது வந்து ஜெருசலம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலுடைய காட்சிகள் தான் இது. அயன் டோம் செயலிழந்து போயிருக்குது. ஜெருசலம் யார கண்ட்ரோல்ல இப்ப இருக்குதுன்னு கேட்டா ஜெருசலத்தில் ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலி தான். இஸ்ரேல் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது. இன்றிலிருந்து ஜெருசலம் நோக்கியும் தாக்குதல் நடத்துகிறோம்ங்கறாங்க. இங்க பாருங்க, இது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிற்பகுதி. அங்க அந்த பகுதிகளில் தான் என்ன செய்யறாங்கன்னா அல் குதுஸ் பகுதிகளில் இந்த தாக்குதலுக்குரிய அந்த இதெல்லாம் வந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதல்களை நாங்கள் முறையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவம். ஆனா இதெல்லாம் இங்க பாருங்க, அவங்க அதுக்குரிய ஏவுகணை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் அந்த சைரன் ஒளி வந்ததோட மக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு கலைகிற காட்சிகளை வந்து பல ஊடகங்களும் தற்போது ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன நம்ம புரியணும்னா, இது என்ன திடீர்னு சொல்லி குதுஸ் மேலேயே தாக்குதல் நடத்துறாங்களா, அல் குதுஸ் பகுதிகளில் ஏன் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி எழுவது நியாயமானது. ஆனா இந்த கேள்வி எழுவதில் நம்ம பதில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த 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 படைப்பிரிவினுடைய பேராகவே அவங்க என்ன இந்த தாக்குதல் வந்து ஆபரேஷனல் அக்ஸா தான். அக்ஸா வரைக்கும் உள்ள பகுதிகளை நாங்க கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லித்தான் இதுக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அக்ஸா பகுதிகளில் இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த தாக்குதலையும் கஸ்ஸாமோ அல் குதுஸோ எந்த படையணையுமே நடத்தல. அப்ப திடீர்னு ஏன் நடத்துறாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் எங்க இது எங்க இருக்குதுங்கிறத பாத்துக்கிறீங்களேன். அதாவது இன்றைக்கு எங்க தாக்குதல் நடத்தப்படுதுன்னு கேட்டா இது பாலஸ்தீன், இதுவும் பாலஸ்தீன், இதுவும் பாலஸ்தீன் தான். அதாவது இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேலாக இருக்கிறது. இஸ்ரேல்ல ஒரு முடுக்கு பகுதி இந்த இடத்துல வந்து ஜெருசலம் உள்ளிட்ட சில பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து காசா, இங்க பாருங்க, இவ்வளவுதான் காசா. இந்த பகுதி மட்டும் காசா, இந்த பகுதி வந்து அந்த ரமல்லா, வெஸ்ட் பேங்க் அந்த பகுதியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இவ்வளவு பகுதிகளை வந்து சின்ன பகுதி ரெண்டை கொடுத்துக்கிட்டு இந்த இருக்குது இஸ்ரேல். இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே இஸ்ரேலுக்குரிய பகுதிகள். இந்த பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த படத்துல பார்த்தா இன்னும் நமக்கு திட்ட தெளிவாக சில விவகாரங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக இங்க வந்து நம்முடைய அதாவது இது ஆரம்பம் எந்த அளவுக்கு ஆரம்பம் பாருங்க. பலஸ்தீன் 1946 பலஸ்தீன் எப்படி இருந்ததுங்கிறத பாருங்க. இந்த இடத்துல இருக்க இது ஃபுல்லாவே பலஸ்தீன் தான். இந்த பச்சை கலர்ல இருக்குதா இல்லையா, பச்சையை மட்டும் கவனிச்சுக்கிறீங்க. 1946 பலஸ்தீனை வந்து இந்த சின்ன சின்ன மஞ்சள் மஞ்சளா இருக்குதா இல்லையா, இந்த பகுதிகள் மட்டும், இந்த நான் கோடு போடுகிற பகுதிகளை மட்டும் கவனிச்சுக்கிறீங்க. இந்த பகுதிகள் மட்டும், இந்த சின்ன சின்ன டாட் 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 டாட்டா இருக்குதா இல்லையா, இந்த பகுதிகள் மட்டும் என்னன்னு கேட்டா இந்த இருக்குது சில இடங்கள். இந்த இடங்கள் மட்டும்தான் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் குடியேறி இருந்தார்கள் 1946. இது ஜோர்தான் பார்டர், இந்த பக்கம் ஈஜிப்ட், இது முழுவதுமே பாலஸ்தீன் தான். இங்க லெபனான் இருக்குது பாருங்க, லெபனான் இருக்குது, இந்த ஏரியால சிரியா இருக்குது. இது முழுவதுமே பாலஸ்தீனமாகத்தான் இருந்தது. இது எப்ப 1946. 1947 யூஎன் கொடுக்கிற பிளான பாருங்க. யூஎன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் என்ற ஒரு நாடாகவும் பாலஸ்தீனத்தை இன்னொரு பகுதியாகவும் பிரிச்சாங்கல்ல. பிரிக்கும் போது 46 இவ்வளவுமே பாலஸ்தீனம் தான். ஒரு வருடத்துக்குள்ள இஸ்ரேலை வந்து பிரிச்சு தனிநாடாக்கின இந்த யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை செய்த அயோக்கியத்தனத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஏரியா இஸ்ரேல் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஏரியான்னு சொல்லி பாத்தீங்களா, இவ்வளவும் இஸ்ரேல். 1947 இவ்வளவும் இஸ்ரேல். இந்த பச்சையா இருக்கிற இந்த பகுதிகள் மட்டும் பலஸ்தீனமாக அறியப்பட்டது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெருசாக இருந்தது, ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு சிறுசாக சுருங்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, எப்படி சுருங்குகிறதுங்கிறத பாருங்க. இது இந்த இடத்தை இவ்வளவு பிடிச்சிருந்தவங்க, அதுக்கு பிறகு இது அப்ப ரெண்டுமே இணைஞ்சுதான் இருக்குது. 1947 வரைக்கும் பாருங்க, இங்க இருந்த பாலஸ்தீனம் இவ்வளவாக சுருங்கினாலும் ஜெருசலம், ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளும் காசாவும் இணைந்துதான் இருக்கிறது. இதெல்லாம் ரமல்லா, ஜெருசலம். இங்க பாருங்க, ரெண்டுக்கும் போக்குவரத்து இருக்கிறது, இணைஞ்சிருக்கிறது. இடையில அதாவது இவங்க கிடையாது, இஸ்ரேல் கிடையாது, முழுக்க இணைஞ்ச பகுதியாக தான் இருக்குது 1947. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இஸ்ரேல் இந்த பகுதியை முழுக்க பிடிச்சிடறான் பாருங்க. இதெல்லாம் பிடிச்சது மட்டும் இல்ல, காசா வேற, ரமல்லா ஜெருசலம் வேற. இதெல்லாம் ரமல்லா ஜெருசலம் பகுதி, இது மட்டும்தான் காசா.
இதை தனித்தனியா பிரிச்சுட்டான் பாருங்க, அது வேற இது வேற என்று சொல்லி ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப நம்ம இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இப்ப பாருங்க, இங்க கடைசியா இதுக்கு முன்னாடி இருந்த ரமல்லா ஜெருசலம் எல்லாம் எவ்வளவு பெரியதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய டுடே இந்த நிலைமையில இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்படித்தான் இருக்கு. இந்த பாருங்க, பச்சை 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 பச்சை. ஆரம்பத்தில் இஸ்ரேல்காரன் எப்படி இருந்தானோ அப்படி இப்ப பாலஸ்தீனம் இருக்குது பாருங்க. இவ்வளவுதான் பாலஸ்தீனம். இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம், இங்க கொஞ்சம், இவ்வளவுதான் பாலஸ்தீனம். இது முழுவதுமே முழுவதுமாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப என்ன ஆகுதுன்னா, இன்றல இருந்து காசாவுல இருந்து இங்க இருக்கக்கூடிய காசாவுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். காசா இங்க இருக்குது, ஜெருசலம் இங்க இருக்குது. இங்க இருந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஜெருசலம் மீதான தாக்குதல். ஜெருசலம் யார்கிட்ட இருக்குன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம். ஜெருசலம்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இது பேருக்கு தான் ஜெருசலம் ஃபத்தாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, ஆட்சிங்கிறாங்க. ஐநாவுடைய தீர்மான பிரகாரமே ஜெருசலம்ங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு சிட்டி என்று தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் பொதுவான சிட்டி, முஸ்லிமுக்கும் யூதர்களுக்கும் பொதுவான சிட்டி என்று ஆக்கி வச்சுட்டு யூதன் மட்டுமே ஆக்கிரமிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறதுனால ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்றுதான் அதற்கு பெயர். எனவே தான் இன்றைக்கு என்ன செய்றாங்கன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்துக்கு தாக்குதல் நடத்துறாங்க. இவ்வளவு தாக்குதல் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, சில இந்த ஹஜ் உம்ரா குரூப் ஹஜ்ஜுக்கு அந்த உம்ராக்கு போயிட்டு என்ன செய்றாங்கன்னா, அப்படியே அவங்களை அழைச்சிக்கிட்டு ஜெருசலத்துக்கு நாங்க போறோம் என்று கூட்டிக்கிட்டு போறாங்க. பரவாயில்லையே, யுத்தம் நடக்கிற டைம்ல ஜெருசலத்துக்கு போறாங்கன்னு பார்த்தா அங்க யுத்தமே இல்லை, அங்க அது தனியா இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்னைக்கு அந்த பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு ஹமாஸ் துணிந்து விட்டார்கள். தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஏன் தாக்குதல் நடத்துறாங்கன்னா, ஆபரேஷன் அக்ஸா. அதான் சொன்னாங்களே, சர்ப்ரைஸ் இருக்குதுன்னாங்க. இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புகைப்படத்திலையும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக இதை நான் காட்டுறேன். இங்க ஜெருசலம் இருக்குது, காசா இங்க இருக்குது பாருங்க. உலக வரைபடம் இது. அந்த உலக வரைபடம் பாத்தீங்கன்னா, இது அஷ்கலான் இந்த இருக்குது, கிரியாத், அஸ்தோத், இந்த டெல் அவீவ் இங்க இருக்குது, டெல் அவீவ் இருக்குது. இதெல்லாமே அவர்களுடைய நகரங்கள், நமக்குரிய நகரங்கள் கிடையாது. இவ்வளவுதான் காசா. இது எல்லாமே முழுக்க 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 இது எல்லா பகுதிகளுமே இஸ்ரேல் அப்படின்னு இருக்கும்போது, இங்க இருந்து காசா இருக்குது, இங்க இருந்து ஜெருசலம் மீது தற்போது தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த தாக்குதலை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நடக்கிற ஏன்னா அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க இப்ப இதுக்குள்ள இப்ப இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. காசாவுல இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதற்குள்ள யாராவது ஹமாஸ் போராளிகள் இருக்கிறாங்களா என்று கேட்டா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவங்களே ஹமாஸை அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். ஜெருசலம்ல இருக்கக்கூடிய அல் இஸ்லாவியா கிராமத்துக்குள்ள உபைத் என்கிற ஒரு சுற்றுப்புறம் இருக்குது போல, அந்த ஏரியாக்கள கடுமையான மோதல்கள் வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மோதல்கள் இந்த பகுதிகள் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்றைக்கு கடுமையான மோதல்கள் நடைபெற்று இங்க இருந்து இங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதே நேரத்தில் இதுக்குள்ள கடுமையான மோதல்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, கஸ்ஸாம் படையணி சார்பாக ஜெருசலத்துக்கு தாக்குதல் நடத்துற மாதிரி சூஃபா ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. சூஃபா ராணுவ தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சுஜாயியாவுல இன்றைக்கு 10 பேர் மேலதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுஜாயியாவுல தான் கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, அந்த அல் குதுஸ் படையணி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறோம்னாங்க. அந்த சர்ப்ரைஸ் இதுதான ஒன்று இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க முழுக்க பணங்களை தான் அள்ளிக்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலிய பிணங்களை அள்ளி கொண்டு போய் அழுதழுதே இருக்கக்கூடிய நிலைமை தற்போது உண்டாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மொத்தமாக 19 மெர்காவா டேங்குகளை அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்தியையும் கஸ்ஸாம் படையணி அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி என்ன சொல்றாங்கன்னா, 3 ராணுவ வாகனங்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. அதே நேரத்தில் காசா நகருடைய வடமேற்குல 4 பேரை நாங்க ஷூட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல் குதுஸ் படையணி அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க 4 பேரை ஷூட் பண்ணியிருக்கிறோம்ங்கிறாங்க, இவங்க 10 பேரை ஷூட் பண்ணியிருக்கிறோம்ங்கிறாங்க. அதுக்கு மேல அபு உபைதா அறிவிச்ச செய்தியை நாம பார்த்தோம், கொத்து கொத்து அவங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 19 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கும் அளிக்கப்பட்டு
நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஷெய்க் ரதுவான் பகுதிகளில் 2 மெர்காவா டேங்குகள் அளிச்சிருக்கிறோம்னு அல் குதுஸ் படையணியும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஹிஸ்புல்லாக்கள் வலம மாதிரி கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவங்க அந்த லிஸ்ட்டை போட்டு அவர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. வீடியோக்கள் கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இதை நமக்கு முழுமையாக காட்ட முடியாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி காட்டுறோம். இது வந்து அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய தாக்குதல் வீடியோ. கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க அந்த தாக்குதல் வீடியோக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்த்துக்கிறங்க அல்லது அல் அரபியாவில் போய் பார்த்துக்கிறங்க. அதுகளில் போய் பார்க்கும்போது டேட் வாரியாகவே அவங்க போட்டுக்கிட்டு வர்றாங்க. அதுகளில் நீங்க பார்த்துக்கலாம். முடியும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல நமக்கு அதை பகிர முடியுமாங்கிறத நம்ம யோசிப்போம். இதே நேரத்தில் 2:10 கரெக்டாக அல் ஜுராதா என்கிற பகுதிகளுக்கு புர்கான் ஏவுகணை தாக்குதல் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் புர்கான் ஏவுகணைங்கிறது 300 தொடக்கம் 500 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணையாக இருக்கிறது. இன்னொரு செய்தி இன்றைக்கு புர்கானை பற்றி வெளியாக இருக்கிறது. இந்த புர்கான் தாக்குதலை பற்றி அவங்க சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க, புர்கானுக்கு நிகரான ஒரு ஆயுதம் அதாவது ஹமாஸ் படையணியிடத்திலையும் இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அவங்க எங்கேயுமே அதை பயன்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இந்த ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்குது என்கிற செய்தியை வெறும் ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் சொல்லல, இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவமே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமா, புர்கானுக்கு நிகரான ஒரு ஏவுகணை ஹமாஸ் இடத்தில் இருக்கிறது தான், அவர்களுடைய சொந்த தயாரிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல் நடக்கவே இல்லை. நடந்ததுன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே நேரத்தில் இன்றைக்கு 1:50 என்னன்னா லெபனானை ஒட்டிய இஸ்ரேலிய பார்டர்ல இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்துக்கு கடுமையான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். மீதாத் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உளவு பிரிவு பட்டாலியன் மீது கடுமையான இந்த அல் புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய வித்தியாசமான செய்தியும் கூட. ஏன்னா அவர்களுடைய ராணுவ தலைமையகம் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி 2.25 மணிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பையால் பலீதா என்கிற தளம் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 3.15க்கு ஹனீதா தளம் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 3:30க்கு அல் ரஹாபு தளத்தின் மீது புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு நீண்ட பட்டியல் வச்சுக்கிறீங்களேன். அந்த பட்டியல் மிக முக்கியமானது ராணுவ தலைமையகத்துக்கே இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எங்கேயாவது நீங்க படிச்சீங்களா? ஆமா, எங்க ராணுவ தளத்துக்கு தாக்கிட்டாங்க என்று படிச்சீங்களான்னா போட மாட்டான். ஏன்னா அப்படித்தான் வெக்கங்கட்ட வயல்வன் விளைங்கிறீங்களேன். அவ்வளவு தாக்குதல்கள் அவர்கள் மீது நடத்தப்படுகிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. இது வந்து இன்றைக்கு கான் யூனிஸ்ல நடத்தப்பட்ட ஒரு ஜும்மா ஹுத்பா. கான் யூனிஸ்ல இந்த பள்ளி வாயில ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் ஒரு வித்தியாசமான ஆட்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வீடியோ நம்ம வெளியிட இருக்கிறோம். அந்த வீடியோவுடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம அதை போடுவோம். இவர்களுடைய இந்த ஈமானிய உறுதி இருக்குதுல்ல, அதாவது எப்படிடா இது, என்னென்ன எத்தனை பேர் குழந்தைய கொள்றாங்க, அதை கொள்றாங்க, இதை கொள்றாங்க, ஆனா இவங்க அவ்வளவு விட்டு கொடுக்காம இதுக்காக அவ்வளவு உறுதியா நிற்கிறாங்க, ஜும்மாவுக்கு வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்களில் இப்படி எல்லாம் நடந்தா நம்ம அதை யோசிப்போமா? ஜும்மாவா, இப்ப ஜும்மா தொழுகிற நிலைமையா இருக்கிறோம் இதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோமோன்னு அச்சமாக இருக்குதா இல்லையா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்குள்ள குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பள்ளிக்கு போனா அடிச்சு விட்டுருவானோன்னு பயம் இருக்குது, ஆனா ஜும்மாவுக்கு போறாங்க பாருங்களேன். இதையெல்லாம் பார்த்து அமெரிக்காவுல இஸ்லாத்துக்கு வருகிற மக்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான ஆய்வு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய தனி வீடியோ இருக்குது. அதை நாளை காலையில் இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்க முடியும். இந்த சம்பவமும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இதுவும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. கஸ்ஸாம் என்ன செய்யறாங்கன்னா அதாவது ஜெருசலம் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அந்த வீடியோக்கள் தான் இது காட்டப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதுல யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஏன் குதுஸ் இருக்கிற பகுதி தாக்குதல் நடத்துறாங்கன்னா தாக்குதல் நடத்தத்தான் செய்வாங்க. குதுசு வரைக்கும் பிடிக்கிறதா அவங்களுடைய திட்டம். இந்த தடவை விடுற மாதிரி இல்லை. எல்லா பகுதிகளும் என்ன ஆகணும்னு கேட்டா கஸ்ஸாமுக்கு கீழே வரணும், ஹமாஸுக்கு கீழே வரணும், சுதந்திர போராளிகளுக்கு கீழே வரணும். அவங்க சுதந்திர பாலஸ்தீனம்ங்கிறத டிக்ளேர் பண்ணும்போது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்க வரைக்கும் தற்போது தாக்குதல் நடத்த. இதெல்லாம் சர்ப்ரைஸ்லையும் பெரிய சர்ப்ரைஸுங்க. நினைச்சு கூட பார்க்காத மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த வீடியோவை வந்து ஈரான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ
வீடியோவை நீங்க பார்க்கலாம். இது வந்து அமெரிக்காவினுடைய போர் கப்பல், அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் பாரசீக வளைகுடாவில் இருந்துச்சு. பாரசீக வளைகுடான்னா அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மேப்பை கவனிங்க. இந்த மேப்ல வந்து பாரசீக வளைகுடா, பேர்ஷியன் கல்ஃப்ங்கிற பகுதியை நீங்க பார்க்க முடியும். இது வந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியா இந்த பகுதி இந்த இருக்கு. இது யமன், இந்த வெள்ளையில் இருக்கிறது யமனுடைய பகுதி. இதுதான் ரெட் சி. ரெட் சி இருக்குதா இல்லையா, செங்கடல். இந்த ஏரியாக்குள்ள தான் பாபல் மந்தம். இந்த 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 பகுதி பாபல். இந்த ஏரியாவில் தான் ஹூதிகள் வந்து போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஜிப்டுடைய பகுதி. இந்த ஏரியா தான் வந்து இஸ்ரேல். இந்த இருக்குது காசா. காசா இங்கே இருக்குது. இது வந்து ஜெருசலம் பகுதி. மற்ற அத்தனையுமே இஸ்ரேலாக இருக்கிறது. இங்கே ஈராக் இருக்குது, குவைத் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, கட்டார் இருக்குது, யுஏஇ இருக்குது, ஓமான் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பகுதி வந்து இப்படியே வருகிற இந்த பகுதி ரெட் சி, செங்கடல். இதால வந்து இப்படியே இந்தியன் ஓஷனுக்குள்ள கப்பல்கள் பயணிக்க முடியும். இதே நேரத்தில் ஈரான் இங்கே இருக்குது. இந்த பகுதி வந்து பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பாரசீக வளைகுடான்னு சொல்லுவாங்க. இந்த பாரசீக வளைகுடாவுக்கு தான் நமக்கு தெரியும் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தி முடிய உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்ததோட இந்த பெர்ஷியன் வளைகுடாவுக்கு இந்த பகுதியால் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான 6 ஆயுதம் தாங்கி கப்பல்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அது ஒவ்வொன்றாக குறைக்கப்பட்டு 1 2 3 சொல்லி குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. குறைச்சிக்கிட்டே வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கடைசியில் 2 விமானம் தாங்கி கப்பல்களை இந்த பார்டரில் வச்சிருந்தாங்க. இந்த பார்டரில் அவங்க வச்சதுக்கான காரணமே பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே ஈரான் இருக்குது. ஈரான் இங்கே நடக்கக்கூடிய சண்டை, இந்த இடத்துல தான் காசா இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருந்தும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். இங்கே இருந்து ஈரான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால இங்கே இருக்கிற ஹூதிகள் இங்கே இருந்து தாக்குதல் நடத்துறாங்க. பார்த்துக்கிறங்க. அப்போ இங்கே இருந்து ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிற அதே நேரத்தில் இங்கே இருந்து ஈரான் தாக்குதல் நடத்தினால் ஈரானை தாக்குவதற்காகத்தான் அமெரிக்காவுடைய போர் கப்பல் இந்த இடத்துல கொண்டு வந்து பெர்ஷியன் கல்ஃப் பகுதிகளில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமையில இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவில் அவங்க என்ன காட்சியை காட்டுறாங்கன்னா அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் பெர்ஷியன் வளைகுடாவை விட்டு பின்வாங்கி வெளியேறுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் வெளியேறான், எதுக்கு வந்தான்ங்கிறதே தலை சுத்துற மாதிரி இருக்குது. வந்தது ஈரானுக்கு நாங்கள் அடிச்சோம், நாங்கள் திருப்பி அடிப்போம் தான் வந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்க 2 கப்பல்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு பெர்ஷியன் கல்ஃபை விட்டு வெளியில் போகிற காட்சிகளை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இது எப்படி இந்த காட்சி அந்த ஏதாவது ஒரு என்ன பாருங்க ஒரு விமானத்தில் இருந்து அல்லது கண்காணிப்பு கேமரா ஒன்றில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சி மாதிரி தெரியுது. அந்த காட்சியில் இதில் சவுண்டெல்லாம் அவங்க 2 பேசுகிற சவுண்டெல்லாம் வரும், அதை நம்ம ஒளிபரப்ப முடியாது. இந்த காட்சிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பாருங்க 2 விமானம் தாங்கி கப்பல்களும் வெளியேறுகிறது. ஏன் வெளியேறுகிறான்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதுக்காக கூட இருக்கலாம். எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம், இஸ்ரேல் சொல் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல, வாங்கி சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ரெட் சீக்குள்ள வர்ற வேலையை வச்சுக்கிறாங்க, நாங்கள் 2 ஒன்று பார்ப்போம்னு வேற ஈரான் சொன்னாங்க. சொன்னதோட என்ன மாதிரி கிளம்பி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்கிற காட்சிகளை இன்றைக்கு ஈரானிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதுவெல்லாம் வந்து இந்த பெர்ஷியன் வளைகுடாவில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலை கைவிட தயாராகிட்டாங்களோ என்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. இனிமே சரிப்பட்டு வராது, மாப்பிள்ளை வேலைக்கு ஆக மாட்டாப்புல, அதனால தலையில தட்டி போய் சாகு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோமா என்று யோசிக்கிறாங்களான்னு தெரியல. அமெரிக்காவுடைய 2 கப்பல்கள் வெளியேறுவதாக இன்றைக்கு ஈரான் அறிவித்து இருக்கிறார்கள். இந்த செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதெல்லாம் கூட இந்த யுத்தத்தில் வரக்கூடிய வெற்றிகளாகத்தான் நம்ம கணிக்க முடிகிறது. எனவே இந்த பாலஸ்தீன வெற்றி என்பது என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்ல முடியும். கணிப்பு பிரகாரம் ரொம்ப நெருங்கிட்டோமோ என்று உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்த வேண்டும். நாம் வாழுகிற காலத்திலேயே பாலஸ்தீன விடுதலை என்கிறது சாத்தியப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தம் தோல்வி 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 தோல்வியே தான்.
என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. எப்படியாவது வாங்கடா சீஸ்ஃபயரை உண்டாக்கிக்கிறோம்னு கெஞ்சி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அல்லாஹ் அவர்களை அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த சமூகத்தை கைவிட மாட்டான், இந்த மக்களை கைவிட மாட்டான். உலக முஸ்லீம்கள் அவ்வளவு பேரும் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் கடல்ல விழுத்து வீசப்படும் நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி மக்கள், 1 பில்லியன் மக்களுடைய பிரார்த்தனை, 100 கோடி மக்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் இரவிலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவில் 3/2 பகுதிகள் கடந்ததுக்கு பிறகு இறைவன் அடிவானத்துக்கு வருகிறான். தன்னுடைய ஒரு விசேட கண்காணிப்பை அல்லாஹு தாலா அனுப்பி, எங்கிட்ட பிரார்த்தனை செய்கிறவங்க இல்லையா, எங்கிட்ட கேட்க மாட்டீங்களா, நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேனே என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரத்தில் பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படி எத்தனை இந்த பிரார்த்தனை சம்பந்தமாக எத்தனை செய்திகள் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் நாம் கையேந்த கூடாது. அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய செய்திகளை கேட்டு நமக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அந்த வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆக்கி அத்தனையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இந்த மக்களை கைவிட மாட்டான், நம்மையும் கைவிட மாட்டான். 100 கோடி மக்களுடைய பிரார்த்தனை அந்த காசா மக்களுக்கு இருக்கிறது. எனவே காசா மக்கள் வெற்றி பெறுகிற காலம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இந்த அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வெளியேறுவது கூட அதற்கான அடையாளங்களாகவும் இருக்கலாம். ஓரிரு நாட்கள் இவங்க ஏன் வெளியேறாங்கிற செய்திகளும் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளியேறது மட்டுமில்லை, இந்த பாரசீக வளைகுடாவில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாபல் மந்தபில் உட்கார்ந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் போவாதாண்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏண்டாண்டு கேட்கறதுக்கு துப்புக்கிட்ட நிலையில இருந்துக்கிட்டு இப்ப கிளம்பி நாங்க போயிட்டு வாரம் ராஜாண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள், தஹஜ்ஜத்தில் கேளுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள், அவர்களுக்காக கையேந்துங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் அழுது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக அவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய உடன்பிறவா சகோதரர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய தாய்மார் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய சகோதரிகள் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்காகவும் கையேந்துகிற அதே நேரத்தில் மறவாமல் இஸ்ரேலுக்கு துணை இருக்கிற அத்தனை அயோக்கியர்களும் அழித்து நாசமாக்கப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்தில் நாம் அவர்களுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்வதனூடாக பிரார்த்தனை தான் மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிற போது கண்டிப்பாக இதற்கு விடிவு கிடைக்கும், விடிவு கிடைத்தே தீரும். அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் தான் அந்த மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. எனவே தொடர்ந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, மக்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த உண்மை செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த செய்திகள் மக்களிடத்துக்கு கரெக்டாக போய் சேரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்கள் மனநிறைவடைவார்கள். சுதந்திர பாலஸ்தீனம் விரைவிலேயே கிடைப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரஸ்மின் MISC என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கிறங்க. குறிப்பாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய சேனலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த சேனலில் நம்முடைய டெலிகிராம் லிங்கையும் போட்டுக்கிறோம். கண்டிப்பாக டெலிகிராம் லிங்க்லையும் நீங்கள் இணைஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 வார்னிங் அவங்க தந்துட்டாங்க. அடுத்து சில நேரம் அதை இல்லாமல் ஆக்கி விடவும் வாய்ப்பு இருக்கிறது வாட்ஸ்அப் சேனலில். அப்படின்னா நம்ம லிங்க்குகளை கொண்டு வந்து இதில் தான் போட வேண்டி வரும். எனவே அதற்கு ஏதாவது ஈடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிலையும் இணைஞ்சு கொள்ளுங்க என்கிற செய்தியையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.